கென்ன மெசேஜ் வந்திருந்தது, கோல் வந்திருந்தது, எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி. நிற்கிற இடம் சொல்ல இல்லாததால் ஒரு லைவ் ஒன்று வேறு சொல்லிச்சினோம். அப்போ சரி, அது கேட்டதுக்காண்டி ஒரு லைவ் உண்டு. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லைவ் ரிஸ்க்ன்றது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் பயம் இல்லை. ஸோ எவ்ரிடே நிற்கிற இடத்த மாற்றி கொண்டிருக்கேன். அது தவிர நீங்கள் சில நேரம் கேட்கலாம், இவர் அவ்வளோ பெரிய ஆளோ ஓடி 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 ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லி. அவ்வளோ பெரிய ஆள் எல்லாம் இல்லை. பட் அதில் வந்து நான் சில அரசியல்வாதிகளை வந்து அவருடைய உண்மையான முகங்களை வெளியே சொல்லிட்டேன் என்று சொல்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. மற்றது இப்போ அரசியல் களம் சூடு போய் கொண்டிருக்குது. தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், சும்மா எல்லாம் போய் சுட்டு கொண்டிருக்காங்க. வடக்கில் இன்னும் அப்படி சூடு ஒன்றும் வரையில. மற்றது கணவர்கிட்ட கேட்டவே அரசியலை வந்து நீங்கள் யாருக்கு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அட் திஸ் மொமெண்ட் வந்து நான் என்ன டிசைட் பண்ணிடுறேன். நான் ஒரு தனியால் தானே நான் ஒரு ஆள் யாரோ ஒரு ஆளுக்கு ஓட் போடுவேன். அவருக்கு நான் சொல்லுவேன் நான் இவருக்கு ஓட் போட போகிறேன். பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து ஓட் போடுறதா இல்லைன்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு எங்களோட டிஎன்ஏ முழு பெரும் ஆதரவு தெரிவிக்கணும்னு எனக்கு தெரியும். அது தவிர எங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாம அவரோட பக்கம் தான் நிற்கிறேன்னு தெரியும். எங்களோட செலஸ்டியன் நான் அந்த பக்கம் தான் நிற்கிறேன். செலஸ்டியனில் சொன்னால் நான் அப்படி அவங்கன்னு சொல்லி போட்டு ஓடியதே நான் சொல்லிட்டு போட்டு விடுங்கோண்டு நீங்கள் செலஸ்டியன் எல்லாத்தையும் சொந்தம் நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் சும்மா ஜோக்கு சொன்னான். அவர் ரெண்டு லோயர் அது மாற்றவே மாட்டேன். அது நான் தோற்று உள்ளுக்குள்ளே போனால் அது எந்த தோல்வியில் அது செலஸ்டியனோட தோல்வி. அவர்கிட்ட ப்ரொஃபஷனல் கரியரை வந்து இவ பிளான் பண்ணி என்ன ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டாருன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. அதால் செலஸ்டியனா என்ன தோக்க விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். தோக்குறதுக்கும் சான்ஸ் இல்லை. அது சம்மந்தமான சகல ரெக்கார்டிங்கும் எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணி ஃபுல்லாக எத்தனை செகண்டில் என்னென்ன டைமில் யார் எனக்குன்னு சொல்லியிருக்கணும். அதால் தான் இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்லி ஃபுல்லாகவே எல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணி முடிஞ்சு கொண்டு இருக்குது. அதோட புனிதராம் சார் வந்து இந்த கேஸில் வந்து இந்த மன்னார் கேஸில் வந்து சார் தான் எனக்கு செய்கிறார். அவருக்கு கொடுக்கறது ஒரு காசும் இல்லை. அது மாதிரி அதை காசை கொடுத்தவருக்கு நான் அதை இது செய்யவும் இல்லை. இது வரைக்கும் நான் எனக்கு என்னோடய காய்ச்சல் வயசு எல்லாருக்குமே பெரும்பாலும் தேங்க் பண்ணியிருக்கேன். கென்னபேருக்கு முக்கியமாக நான் தேங்க் பண்ணல. தேங்க் பண்ணாத லோயர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 1-2-3 பேர் தான் நான் இண்டிவிஜுவலாக போய் கதைச்சி தேங்க் பண்ணுவேன். அது தவிர இப்போதைக்கு நான் அந்த லோயர்ஸ் விஷயமோ கோர்ஸ் விஷயமோ கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அரசியல் சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. பட் ஆனால் என்னோட டிஎன்ஏன்ற விஷயத்தை பார்ப்போம். டிஎன்ஏல நான் நேற்று ஒரு வீடியோன்னு பார்த்தேன். அதில் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து தாங்கள் யார் இந்த ஜனாதிபதி என்று நான் தீர்மானிக்கலை என்று சொல்லி. ஆனால் பொது வேட்பாளரை போட்டிருக்கு நம்ம இந்த ஜனாதிபதி என்று தீர்மானிக்கலை என்று நம்ம 60 கோடி தாங்கள் பொது சேவைக்காண்டி வேண்டி இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். எனக்கு அது துப்புரவாக விளங்கலை. அவைக்கு அது விளங்காமல் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதால் தான் எனக்கும் அது விளங்கலை. அந்த எங்களோட மன்னர் கேஸ் வந்து அது வந்து கௌசல் லோயர் தான் பார்த்து கொண்டிருக்கிறா. அவள் ஃபுல்லாக பார்ப்பாது, அது பிரச்சனை இல்லை. அதோடமேட்டு எந்த லோயருக்கு வந்து மடத்தின் அண்ணாவும் சுலக்ஷனா லோயரும் அண்ட புனித ஆம்சர் இருக்குல்ல, அதை பார்த்துக்கொள்ளுவேன். அதோட எல்லாம் எடுத்து காய்ச்சிருக்கிறோம். லோயர்ஸில் ஒரு சேஞ்சும் பண்ணவும் இல்லை. அதை விட ப்ரொஃபஷனல் கேரியர். மற்றது அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு சில லோயர்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ நான் கதைக்க விரும்பல. பட் கொஞ்சம் மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னால் ஏதாவது முடிஞ்சால் என்னால் ஏதாவது நான் அட்லீஸ்ட் நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட அவைக்கு அவருடைய ப்ரொஃபஷனல் கரியர்னால டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். அவை வந்து தங்களோட ப்ரொஃபஷனலில் ஒர்க்கை செய்திருக்கணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு லோயராக அவை செய்திருக்கணும். அதில் எனக்கு ஒரு கவலையமோ இல்லை ஒன்றுமோ எதிர்ப்போ ஒன்றும் இல்லை. த ட்ரூ மேன் வில் நெவர் ஹேட் எனிபடின்னு சொல்லுவாங்க. நெப்போலியன் சொன்ன நினைக்கிறேன். அதால் ஐ வாண்ட் டு பி எ ட்ரூ மேன். என்னால் மற்ற ஆக்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனது பொதுமக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றுமே நீங்கள் எழுத வேண்டாம். அது அவையோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ். அது வந்து அவ கேஸ் வின் பண்ணினால் அவையோட பேர் நல்லா போகும். அவள் கேஸ் தோத்தினம்னு சொன்னால் அவையோட பேர் கீழே போகும். அவள் நிற்கிற நாங்கள் எந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அரசியலில் வந்து நான் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு ஓட் போட மாட்டேன்றது என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாண்ட்ஸ். அது நான் பொதுமக்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் அப்படி போடாதீங்கன்னு சொல்லி. நீங்கள் விரும்பினா போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஜெனரல் எலெக்ஷன் இல்லை. இது வந்து ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷன் இல்லை. இது வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல். அதை தவிர இப்போதைக்கு எனக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. பட் அது இந்த இன்னொரு நான் லைவ் ஒன்று வந்து சொல்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகைக்குள்ள இவருக்கு சார்பான ஆளுன்னு சொல்லி ட்ரீட் பண்ண விட்டுடணும் அப்படின்னு தான் காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்படி ஒரு நாளுமே செய்ய மாட்டேன். நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிக்க ஒரு நாளுமே அப்படி இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுகளை வந்து பேஷண்ட்டில் காட்டினதில்லை. 98% டாக்டர்ஸ் ஜெஃப்னாவில் வந்து அப்படி செய்ய மாட்டோம். அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் நான் பேருடைய சொல்கிறேன். அதை வயசு
ஆக்களுக்கு வருத்தம்னு சொன்னால் குமாரன் சார்ட்டையோ பேரானந்தராயா சார்ட்டையோ அல்லது வந்து கௌரி மேடத்திட்டையோ அல்லது வந்து சைக்கேட்டு சம்மந்தமான சிவன் சார்ட்டையோ சிவகாசன் சார்ட்டையோ அப்படி இல்லை சர்ஜன் ரவிராஜ் சார்ட்டையோ ஆர்டிஓ கொண்டு காட்டுங்க அது அப்படி செய்கிற ஆக்கள் இல்லை. அவங்கெல்லாம் கடவுளுக்கு மேலே யாராக இருக்கலாம், சுதர்சன் சாராக இருக்கலாம், அவையெல்லாம் கடவுளுக்கு மேலே கோபி அண்ணாவாக இருக்கலாம், கோபி சங்கர் சார், ஸ்ரீகிருஷ்ணா சார், அது யார் அவையெல்லாம் அப்படி வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க வேண்டாம். 1-2 பேர் டாக்டர்ஸ் என்ற பேரில் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து முழு பேர்ட்ட பேரையும் கெடுத்து கொண்டிக்கணும். அது அவையா இப்போ ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு வந்து என்னை கூப்பிடு சாதாரணமான ஒரு அச்சுனா நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு நான் குமணன் சார்கிட்ட ஒரு பெக் பண்ணி இதை கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொஃபஸர் குமணன் சார்கிட்ட அல்லது ப்ரொஃபஸர் சிவன் சார்கிட்ட அல்லது எங்களோட ப்ரொஃபஸர் கீதாஞ்சலி மேடத்திட்ட யாராவது எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி என்னையும் அங்கே வர சொல்லி நானும் வருவேன், பிரச்சனை இல்லை. வந்து நான் அவர்கிட்ட அப்பலஜைஸ் பண்ணி கேட்பேன். நான் விட்ட பிள்ளைகளுக்கு செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொள்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மீட்டிங் ஒன்றை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் இந்த பிரச்சனையை டாக்டர் சம்மந்தமான பிரச்சனையை முடிச்சு விட நல்ல நினைக்கிறேன். இந்த டாக்டர்ஸ் இந்த பிரச்சனையை வந்து வந்து அரசியல் ஆக்கினோம், அது எனக்கு விரும்பலை. பட் 1-2 படப்பட்ட டாக்டர்ஸுக்கு வந்து அவையே சொல்லுவினோம் இல்லை அது இன்கொயரி எடுத்து நடக்கணும்னு சொல்லி என்னால் அவே தங்களுடைய நான் ஃபைனல் இயரில் அப்பாயின்மெண்ட் இருக்க ஹிஸ்ட்ரி எடுக்காமல் எடுக்க கீதாஞ்சலி மேடம் என்ன ஓட்டுக்கு வழியால் விட்டுருக்கா. ஸோ அவள் சொல்ல மாட்டினோம் இந்த சிந்துஜா அந்த பிள்ளை வந்து செத்ததுக்குரியதை நாங்கள் மூடி மறைப்போம் அவர் நான் சொல்ல மாட்டோம். அது வந்து அவையோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ், அதை வந்து அவள் செய்வினம் வடிவா. அது சிவன் சாராக இருக்கட்டும் அல்லது சிறியன் சாராக இருக்கட்டும், பிஓஜி அல்லது ஆறாவது இருக்கட்டும், அவள் வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து வேற போக மாட்டோம். ஸோ அதே யாராவது கிரியேட் பண்ணி அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர்ஸ்ன்ற பிரச்சனை வந்து இந்த அரசியலுக்குல இருந்து விடுபட்டு போயிடும். டாக்டர்ஸ்ன்ற பேரும் வந்து இதுக்கு மேலே டேமேஜ் ஆகாது. இல்லை நீங்கள் இவ எல்லாரையும் வச்சு முக்கியமாக டாக்டர் சத்தியமூர்த்தி மாதிரியான ஆக்களை வந்து டாக்டர்ஸுக்கு நடுவில் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னால் அது மிச்ச டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அது சம்மந்தமாக ஜிஎம்ஓஏ எல்லாத்தையும் நீங்கள் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸ் தான் அதை பற்றி டிசைட் பண்ண வேணும். ரைட், அந்த விஷயம் முடிஞ்சது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நாங்கள் மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம். நான் நினைக்கிறேன் இனி வர ஒரு கொஞ்சம் நாளைக்கு பெருசாக லைவில் வர மாட்டேன். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஐம் இன் சேஃப் ஹேண்ட். ஓகே.